இப்போ பார்க்கவும் வாங்க. அ எதுக்காக இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்த அமெரிக்கா எதுக்காக வேண்டி ஆயுதங்கள தடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பாதுகாப்புக்காக வேண்டி இருந்தாலும் சரி தான், இந்த ஈரான் வந்து ஆயுதங்கள தயாரிக்கும்போது இங்கே வந்து மேற்கொட்டி நாடுகள் வந்து எல்லா நாடுகளும் வந்து அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக திரும்புண்டு அங்கே பயணியாகும். இப்போ வந்து இங்கே வந்து வடகொரியா வந்து விரட்டி நீக்குது அமெரிக்காவை. அதை மாதிரி நடந்துடக்கூடாதுன்ட்டு அவங்க பயந்து நிற்கிறாங்க. அப்போ ஈரான் வந்து அவங்கள பாதுகாப்புக்காக வேண்டி பலஸ்தீன் மக்களை மீட்கிறதுக்காக வேண்டி தான் அவங்க ஆயுதங்கள் தயாரித்தாங்க. தவிர இங்கால அமெரிக்காவை நாட்டை பிடிக்கிறதுக்கோ அவங்கள விரட்டுறதுக்கோ இல்லை. இப்போ அமெரிக்கா கொஞ்சம் ஒழுங்கி நின்று இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்த மாதிரி மற்ற நாடுகள் அரபு நாடுகளுக்கும் அது ஆயுதம் கொடுத்திருந்தா ஈரான் வந்து ஆயுதம் தயாரிக்க போகுது. முழுக்க அவங்க வந்து இஸ்ரேல் பக்கம் சப்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே பலஸ்தீன் மக்களை படுகொலை பண்ணி நிற்பாங்க. நாங்கள் கை கட்டி பார்த்து இருக்கணும்னு சொல்கிறது என்னது விதத்த நியாயம்? இப்போ ஈரான் ஆயுதம் தயாரிக்கக்கூடாதுன்னு நடிச்சின்னா அமெரிக்கா, நீ பொதுவாக ஒரு சப்போர்ட் பண்ணிக்கணும். ஆனால் நீ என்ன செய்கிற? இஸ்ரேலுக்கு ஆர்வம் போகிற. நீ இஸ்ரேலுக்கு ஆர்வம் போகும்போது அவங்க ஆயுதம் தயாரிக்கிறது என்ன இது? இப்போ நீ இப்போ ஒன்ற பெரியவனை வைக்கலாம் அமெரிக்கா. போக நீ சின்னவனாக மாறுவேன். நீ சின்னவன் தான். அதை நீ புரிஞ்சிக்கோ. சரியா அமெரிக்கா? இவ்வளோ நாளும் ஒருத்தன் எதுக்கலை. அமெரிக்கா பார்த்து எனக்கு பெரிய இது ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒரு நாடு, அவ்வளோதான். நமக்கு புரிஞ்சுது. போக தான் நமக்கு ஒரு விஷயம் புரியாதுட்டு. எல்லா நாட்டையும் கைக்குள்ள வச்சு நிற்கிறது அமெரிக்காண்டு. அமெரிக்கா இவ்வளோ நாளைக்கு நீ பெரிய ஆளாக நிற்கலாம். நீ சின்னவன். நீ எப்போ பலஸ்தீனை எதுக்க தொடங்கினியோ அப்போயே உன் அழிவு காலம் நெருங்கிட்டு.